Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு பரிசீலிக்க வேண்டும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அவரிடம் நமது செய்தியாளர் பாலவிற்றுவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நீட்டுக்கு எதிராக பொதுவாகவே தென் மாநிலங்கள் தான் குரல் எழுப்பும் நிலையில முதல் முறையாக மகாராஷ்டிரா உள்ளிட்ட பாஜக கூட்டணி மாநிலங்கள் கூட குரல் எழுப்ப தொடங்கிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து என்ன மாதிரியான திட்டம் வச்சிருக்கீங்க? நம்ம மருத்துவத்துறை நீட்டுக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க போகுது சார்? நீட்டை பொறுத்தவரை தமிழகத்தில் விலக்கு அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது 2016ஆம் ஆண்டு தொடங்கி வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்வு என்பது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியால் நடத்தப்பட்ட அந்த தேர்வில் ஏகப்பட்ட குளறுபடிகளும் குழப்பங்களும் முறைகேடுகளும் அரங்கேறி இருக்கிறது. இப்போ அதுக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா, கிரேஸ் மார்க் கொடுத்தோம், கருணை அடிப்படையிலான மதிப்பெண்கள் கொடுத்தோம். ஏன் கிரேஸ் மார்க் கொடுக்கறீங்கன்னா நேர பற்றாக்குறையை கணக்கில் எடுத்து தருகிறோம். இந்த நேர பற்றாக்குறை யார் யாருக்கு ஏற்பட்டது, எத்தனை பேர் விண்ணப்பித்தார்கள், எந்தெந்த மாநிலத்தில் நேர பற்றாக்குறை நிலவியதாக கருத்து சொல்லப்பட்டது, இதெல்லாம் எதுவுமே சொல்லல. நேர பற்றாக்குறைக்கு நீட் தேர்வு எழுதியவர்களுக்கு கிரேஸ் மதிப்பெண் கொடுக்க வேண்டுமா, அது சட்டத்தில் இடம் இருக்கிறதா, இதை தெளிவுபடுத்தணும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருந்தால் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே சொன்னது, நீட்டுக்கு நாங்கள் விலக்களிப்போம், அந்தந்த மாநில அரசுகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்றார்கள். ஆட்சி மாற்றம் இன்றைக்கு மயிரிழையில் தப்பி இருக்கிறது. என்றாலும் கூட ஒட்டுமொத்த மக்களின் மன உணர்வு நீட்டுக்கு எதிரான இந்த உணர்வை புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அந்த அரசு கவனத்துடன் பரிசீலித்து எதிர்காலத்திலாவது அடுத்த ஆண்டிலாவது நீட்டிலிருந்து அந்தந்த மாநில அரசுகளின் விருப்பத்தை நிறைவு செய்வார்கள் என்று கருதுகிறேன். அதிகப்படியான நபர்கள் இந்த முறை தேர்ச்சி பெற்றதுனால கட் ஆஃப் மதிப்பெண்ணும் கம்மியா இருக்குது. அரசு கல்லூரிகள்ல சேர முடியாத அளவுக்கு அதிகமா இருக்குது. அதுதான் பெரிய அளவிலான மனக்குழப்பமே. தமிழகத்தை பொறுத்தவரை இப்ப 7.5% கொடுத்து கொண்டிருப்பதால் ஆண்டுதோறும் ஒரு 400-500 மாணவர்கள் மருத்துவ கனவு நனவாகிறது. ஆனால் மற்ற மாநிலங்களில் மாணவர்களுடைய கதி என்ன? 720க்கு 650 மதிப்பெண்களை பெற்றால் கூட அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்காது என்கின்ற மனநிலை இருக்கிறது. ஆக படித்து நன்றாக படித்த மாணவர்கள், நல்ல மதிப்பெண்களை பெற்றவர்களும் கூட தங்களுக்கு இந்த மருத்துவ கனவு ஒரு காணல் நீராகிவிட்டது என்கின்ற ஏக்கமும் வருத்தமும் இருக்கத்தானே செய்யும். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.